ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லர் வீடியோஸில் பாட்லி டிசைன், கையில் கீழ் பகுதியில் பாட்லி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்ற கை டிசைனுக்கு இது வந்து க்ளோஸ் நெக், வி நெக்கு, க்ளோஸ் நெக் தைச்சோம். 90s க்ளோஸ் நெக்னு ஒரு வீடியோ, கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான். ப்ளவுஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கேன். கழுத்து பகுதி மட்டும் இன்னும் நான் ஸ்டிச் பண்ணலை. உங்களுக்கு நான் அதையும், இந்த கை டிசைனையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கழுத்து டிசைனையும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இந்த பாட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு, இந்த தெர்மோகால் பால்ஸு கடைகளில், நம்ம நூல் வாங்குகிற கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வாங்கிக்கோங்க. ஒரு பாக்ஸ் வாங்கி சதுரமாக இப்படி துணியை வெட்டிக்கோங்க. இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அதே கலர் நூல் எடுங்க. வேறு கலர் நூல் யூஸ் பண்ணாதீங்க. அதே கலர் நூல் எடுத்து டைட்டாக போட்டு ஒரு முடிச்சு போடுங்க, 2 முடிச்சு போடுங்க. அடுத்தது இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வச்சு டைட்டாக பிடிச்சி கட்டிடுங்க. நான் இதுக்கு தேவையானது ஒரு 10-12 வேணும். நான் ஆல்ரெடி இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சாம்பிளுக்காக 2 இப்படி எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறதுக்காக 2 காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இது பண்ணணும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இதை டைட்டாக கட்டணும், லூஸ் விடாமல் கட்டணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம சிசர் வச்சு பாருங்கள், இந்த சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. அவ்வளோ நீளம் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் சிசர் வச்சு கட்டிடுங்க. இல்லை கையில் மேல் பகுதியில் எதுவும் பண்ண போகிறதில்ல, கீழே இருக்கிற பகுதிக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது, இதில் துணியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எந்த டிசைன் பண்ணுறது அப்படின்ற யோசனையில், சரி இதை பண்ணணும்னா கொஞ்சம் துணி கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போது இந்த டிசைனை பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே அந்த ஒரு யோசனையும் வர அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி. இப்போ நான் அந்த கையில் கீழே இருக்கிற பகுதியை 2ஆக கட் பண்ணி ஓரம் அடிச்சிருக்கேன், 4 இன்ச்சு. இதில் இந்த பால் டிசைனை கொஞ்சோண்டு இது தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு சிங்கிள் கைடு போட்டு தைக்கிறவங்க சிங்கிள் கைடு போட்டு தைக்கலாம். இல்லை இப்படி இல்லை, இந்த மாதிரி வச்சு இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பக்கம் ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஒவ்வொரு பாலாக எடுத்து வச்சு கொண்டு வாங்க. பாருங்க, சிங்கிள் கைடு மாற்றி தைக்கத்தான் முடியும், அப்போ தான் தைக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிங்கிள் கைடு மாற்றிக்கலாம். எனக்கு இப்படி தைச்சி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் இதே கைட்லேயே ஸ்டிச் பண்ணுறேன். ப்ளைனாக இருக்குது. இதில் ப்ளைனாக இருந்தால் போதும், வேறு எதுக்கும் எந்த டிசைனும் இதில் வந்து 2-3 சாரிக்கு இந்த ப்ளவுஸை போடணும், வேறு எந்த கலரும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் என்ன செய்கிறது? ஒரே கலரில் இருக்கே, இதுக்கு என்ன டிசைன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி அதே துணியிலேயே பண்ணலாம். இப்போது இதில் ஓரம் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதை எடுத்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த பிசுரெல்லாம் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். கவனமாக நிறுத்தி நல்லா வெளியில் தெரியாத அளவுக்கு கொண்டு வாங்க. இது வந்து தெர்மோகோல்ன்றதுனால இதில் இந்த பக்கம் இந்த கைடில் ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணாது. கொஞ்சம் ஆனால் நிறுத்தி மட்டும் தைங்க போதும். பார்த்தீங்களா, ஒரு தையல் வந்துருச்சு. இன்னொரு தையல் இந்த லாங் ஸ்டிச் இருக்குது. நம்ம இந்த லாங் ஸ்டிச்சை எடுத்துருவோம். எடுத்துட்டு பக்கத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா?
அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பகுதிக்கு பண்ணலாம். இப்போ இதில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கீழே கேப் விட்டுருங்க, இந்த பக்கமாக வைங்க. அந்த மேலே கேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அந்த மேல் பகுதி துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த மேலே கேப் விட்டுருக்கோம். ஞாபகம் வச்சு மேலே கேப் விட்டு தேய்ங்க. கீழேயும் கேப் இருக்கணும், கீழே மடக்கி அடிக்கணும், அதுக்காக கீழேயும் கேப் இருக்கணும், மேலேயும் கேப் இருக்கணும். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் கற்றுக்கலாம். ஈஸி தான், ரொம்பலாம் பயப்பட வேணுன்றதெல்லாம் இல்லை. பிகினர்ஸும் கூட கற்றுக்கிற அளவுக்கான ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்துக்கோங்க. பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போடுறேன். இந்த பிசுறு எல்லாத்தையும் வச்சு தெரியாத மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு வரேன் பாருங்கள். இதே வந்துருச்சுங்களா? அடுத்து இன்னொரு தையல் போட்டுறேன், அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இது ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்குவோம். இது கையினோட துணி. இதில் வந்துட்டு மேலே நம்ம இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு லைனிங் கிளாத், இதுக்கு ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போடலாங்க. துணி பத்தாமல் இருக்கே, இதில் என்னடா பண்ண போகிறது, இதில் என்னடா பண்ணி கொடுக்க முடியும், அப்படியெல்லாம் இல்லாமல் அழகாக நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கையை வெட்டி வச்சுருக்கேன். கீழே லைனிங் கிளாத், மேலே இந்த கிளாத் போட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். பாருங்க, இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா கீழ்ப்பகுதியில் மட்டும் இந்த டிசைன் இருக்கும், மேலே எதுவும் இருக்காது. இப்போ நம்ம இதை வந்து கீழே மடக்கி அடிக்கணும். ஒரு படிமான தையல் போட்டுப்போம் நம்ம இங்கே. இதுவே கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பாட்டிலி வச்சோம்னா இன்னும் நல்லா எடுக்க தெரியும். இவங்க வந்து இதில் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம். இது நான் 2-3 சாரிக்கு ஒரே ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு வேறு எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால இந்த ஒரே கலர் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். கான்ட்ராஸ்ட் கலர் பண்ணணுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த பகுதியை நம்ம கொஞ்சமாக மடக்கி அடிச்சுக்கிறோம். கீழே பாருங்க, இந்த மாதிரி மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாங்க.
நல்லா அழகாக வரும். இது நம்ம வீக்கழுத்து ஜாக்கெட்டு, இது க்ளோஸ் நெக் ஜாக்கெட் தைச்சதுனால வேறு மாடலில் கை வச்சா இதுக்கு நீட்டாக இருக்காது. ஷார்ட் ஹேண்ட் வச்சாலும் நல்லா இருக்காது. நீல கை வைக்கிற அளவுக்கு பெருசாக துணியும் இல்லை. இருக்கிற கையில் துணியில் நம்ம என்ன பண்ணலாமோ அதை இதில் பண்ணியிருக்கோம். இதை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். மேலே க்ளோஸ் நெக்காக கை மட்டும் இந்த பாட்டில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 கையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணுறேன். கரெக்டான அளவு வச்சு நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதை இதை கையில் வச்சு ஜாயின் பண்ணி அந்த வீக்கழுத்து ஸ்டிச் பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்து வீடியோவாக போகும். இது அவங்களோட கையினோட சுற்றளவு அளவு வச்சுருக்கு. இதில் இவ்வளோ உயரம் இருக்குது, 8.5 இருக்குது. அகலம் 8.75 வேணும் அவங்களுக்கு. 8.75 மார்க் பண்ணிட்டோங்களா? இப்போ மேலேருந்து 3 இன்ச்சு குறைவா, இங்கே கீழே 6 இன்ச் வேணும் அவங்களுக்கு. 6 இன்ச்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ப்ளவுஸ் பிட்டில் வச்சு ஜாயின் பண்ணுறத அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.